ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளாக இருந்தால் என்னுடைய சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் கனவா இறால் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். கனவா இறால் ரெண்டையும் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரெண்டும் சேர்த்து 1/2 kg இருக்கும். 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடி பொடியாக வெட்டி வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் ஆச்சி சிக்கன் மசாலா, வத்தல் 7 வத்தல் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு கருவேப்பிலை, தேவையான அளவு எண்ணெய், டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கிறலாம். எண்ணெய் சூடான பின்னாடி வெட்டி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வெந்ததும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சிருக்க வத்தல் சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. நான் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து ஆச்சி சிக்கன் மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த சிக்கன் மசாலா பவுடர் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட வத்தல் பொடி சேர்க்கலாம். உங்கள் உரப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க கனவா இறால் ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். நம்ம எந்த தண்ணியும் சேர்க்க வேணாம். அந்த கனவா இறால்ல இருந்தே தண்ணி வெளியே வரும். அந்த தண்ணியிலேயே இந்த கனவாவும் இறால் வெந்துடும். கனவா குக் ஆகிறதுக்கு டைம் ஆகும். இறால் ஆனால் சீக்கிரம் வெந்துடும். அதனால் ஒரு 20 நிமிஷம் இதை மூடி வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கனவா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கனவாவை மட்டும் நீங்கள் தனியாக இதே ப்ரிப்பரேஷனில் செய்யலாம். இறாலையும் தனியாக இதே ப்ரிப்பரேஷனில் செய்யலாம். ஆனால் இந்த இறால் கனவா ரெண்டையும் சேர்த்து நான் செஞ்சுருக்கேன் டிஃப்ரெண்ட்டாக. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.